ஸோ காதல் என்பது எதிர்கொள்வது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப அழகாக, ரொம்ப ஆத்மார்த்தமாக உள்ளார்ந்து காதலை பற்றி விவரித்து பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காதலர் தினத்துக்கு ஒரு 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 டிப்ஸ் கொடுக்குற மாதிரி அல்லது ஒரு ஆலோசனை சொல்கிற மாதிரி ஒரு கோட்டோட சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, ஸோ காதலர் தினத்துக்காக சொல்கிற மாதிரி எனக்கு திடீர்னு இந்த மாதிரிலாம் கேட்டால் தெரியாது. ஒரு கேள்வியாக கேட்டால் காதலர்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி கூட அதை முடிச்சா. ஓகே, சரி, காதலர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு டிப்ஸு, உங்கள் காதலுக்கு வேறு யாரோ வந்து ஏதாவது சொல்கிறாங்க, உங்கள் காதலரை பற்றி சொல்கிறாங்க இல்லை உங்கள் காதலியை பற்றி சொல்கிறாங்கன்னா அதை கேட்டுட்டு கேட்காதபடி போயிடுங்க. ஓகே, நீ இப்படியாமேன்னு சொல்லி அவங்கக்கிட்ட அதை கேட்டு கேட்டு சண்டை வலிக்காதுங்க. சம்டைம்ஸ் அவங்களோட பாஸ்ட் கேவலமாக இருக்கும், அவங்களோட மெமரிஸ்லேருந்து வெளியே வர முடியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் திடீர்னு ஒரு கேள்வி கேட்கும் போது தான் அவங்க அந்த மெமரிஸ் உள்ள போவாங்க. அப்போ அவங்க வைல்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க அதிலேருந்து வந்ததுக்கு பல வருஷம் ஆச்சு. நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த பழைய கதையை கேட்கும் போது அவங்களுக்கு வலிக்கும். அதனால் ஒரு நல்ல ஒரு உறவை இழக்க நேரிடும். ஓகே, ஈவன் தோ இஃப் யூ நோ ஹர் பாஸ்ட் ஆர் ஹிஸ் பாஸ்ட், ஷட் யுவர் மவுத் அண்ட் என்ஜாய் த மொமெண்ட். ஓகே, இவ்வளோதான். சூப்பர். நிறைய இடங்களில் நீங்கள் சிரித்த இடங்கள்லாம் நீங்கள் அழுக வேண்டிய இடங்கள், உங்களோட கண்ணு 2 இடத்துல கலங்குனுச்சு, நான் அதை நோட்டீஸ் பண்ணேன். ரொம்ப அழகாக, ரொம்ப ஆத்மார்த்தமாக நிறைய விஷயங்கள் காதல் பற்றி பேசியிருக்கீங்க. எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ.